ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயே டே ஒன்ல ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் பண்ண படங்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 10ஆவதாக இருக்கிறது பாகுபலி 2 த கன்க்ளூஷன். ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட 9000 ஸ்க்ரீன்ஸ் வந்து வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு பெரிய ஓப்பனிங் ஃபிலிமாக அது வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய ஹைப்பும் இருந்தது இந்த படத்துக்கு. ஒரு பெரிய ஹைப்பில் அந்த டைமில் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு படம்ன்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டே வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனே இது வந்து பண்ணியிருந்தது. ஓப்பனிங் டே மட்டும் 121 crores கிட்ட வந்து இந்த ஒரு படம் கலெக்ட் பண்ணியிருந்தது. தென் லேட்டராக அந்த படம் போக போக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்குள்ளேயும் அந்த படம் வந்தது. லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிறது தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன கோட் படம். ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட 6000 ஸ்கிரீன்ஸ் பிளஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வேர்ல்டு வைடா. இந்த ஒரு படத்துக்கு தனிப்பட்ட ஒரு ஹைப். இதை தாண்டி ஒரு பிகஸ்ட் ஸ்டார் இந்தியாவில் அப்படி பார்க்கும்போது இந்த படத்து மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகி டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணுச்சுன்னா 126 crores பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கலெக்ட் பண்ணியிருந்தது. லேட்டராக இந்த படத்துக்கான ரிவ்யூஸும் வந்து டீசெண்டாக கிடைச்சதுன்ற காரணத்தினால தொடர்ந்து இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா போய் ஃபைனலி ஒரு 500 crores பிளஸ் வந்து மேலே இந்த படம் லைஃப் டைம் கலெக்ட் பண்ணி முடிஞ்சது. 8ஆவதா இருக்கிறது ஜவான். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10,000 ஸ்கிரீன்ஸ் வந்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. ஆல்ரெடி பத்தான்ற ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஷாருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த படம் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே வந்து பயங்கர குவாலிட்டியாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த படமும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக மாறிச்சு. இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் டே கிராஸ் கலெக்ஷன் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 129 crores கலெக்ட் பண்ணுச்சு. லேட்டராக அப்படியே போக இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores கலெக்ட் பண்ணுச்சு. லிஸ்ட்டில் 7ஆவதா இருக்கிறது கேஜிஎஃப் சாப்டர் 2. ஸோ கேஜிஎஃப் சாப்டர் 1 ஒரு மிகப்பெரிய ஹைப்பே எல்லாரும் மத்தியும் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ வேர்ல்டு வைடாக ஆடியன்ஸ் வந்து இந்த ஒரு படத்துக்காக ரொம்ப ஹைப்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஹைப் இந்த படம் பூர்த்தி செஞ்சதுன்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே மேக் பண்ணுச்சு. ஸோ அதில் டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 134 crores பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுச்சு. இந்த படமும் கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட ரிலீஸ் ஆச்சு. தென் இந்த படத்தோட ரிவ்யூ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்ற காரணத்தினால ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனான 1000 crores வந்து கலெக்ட் பண்ணுச்சு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது லியோ. இந்த ஒரு படமும் கிட்டத்தட்ட 9,000 to 10,000 ஸ்கிரீன்ஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படத்துல பிளஸ் பாயிண்டா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து எல்சியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன், ஒரு பெரிய ஹைப்ல இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. ஆஃப்டர் மாஸ்டருக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோட காம்போல மறுபடியும் ஒரு படம்ன்ற போது இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஹைப்பா இந்த ஒரு படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸை செட் பண்ணுச்சு. அதுல டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 148 crores பிளஸ் கலெக்ட் பண்ணுச்சு. லிட்டரலி ஒரு 12 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ளே 500 crores இந்த படம் ரீச் பண்ணுச்சு. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது தேவாரா பார்ட் 1. ஸோ இந்த ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. ஏன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு சோலோ ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற காரணத்தினால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தென் இது மட்டும் இல்லாமல் RRR வெற்றிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஃபிலிம். ஸோ இதன் காரணமாக ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஒரு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. ஸோ அதுக்கான ப்ரொமோஷனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9,000 ஸ்க்ரீன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு வைடா. படத்தோட டே ஒன் கலெக்ஷன் வந்து 172 crores பண்ணுச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த படம் ஓவராலா எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 to 700 crores கிட்ட கலெக்ட் பண்ணி முடிச்சுது. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது சலார். பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்ல ஆஃப்டர் கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் பெரிய ஒரு ஹீரோவோட சேர்ந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வேர்ல்டு வைடா அது கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 10,000 to 11,000 ஸ்கிரீன்ஸ்ல வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு என்னன்னா, நார்த் அமெரிக்கால கிட்டத்தட்ட 800 ஸ்கிரீன்ஸ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 800 ஸ்கிரீன்ஸ் புக் ஆன ஒரு இந்தியன் ஃபிலிம் சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் கிடைச்சது. அப்படி இந்த ஒரு மிகப்பெரிய ஹைப்ல ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் டே ஒன் கிட்டத்தட்ட 178 crores கலெக்ட் பண்ணுச்சு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது கல்கி. இந்த படம் ஒரு பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இந்த படத்தோட பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி காமிகான்லாம் இந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் சூப்பராக ப்ரொமோட் பண்ணி இந்த ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை செட் பண்ணி கிட்டத்தட்ட 12,000 ஸ்க்ரீன்ஸ்ல வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இந்த ஒரு பிரம்மாண்ட ரிலீஸோட டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 crores பிளஸ் கலெக்ட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக ஒரு 10 நாளுக்குள்ள இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி பிரபாஸோட 2வது படமா இந்த ஒரு படம் போய் இருந்தது.
லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது RRR. ஸோ பாகுபலி 2க்கு அப்புறம் நம்ம ராஜமௌலி சாரோட ஒரு பிகஸ்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிமா இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹைப்ஸ் ஏற்றுனாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் 2 பிக் ஸ்டார்ஸ், தெலுங்கோட பிக் ஸ்டார்ஸ் ராம் சரண் அண்ட் ஜூனியர் NTR. இதை தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட ஹைப் அந்த டைம்ல இப்படி இருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட 11,000 ஸ்கிரீன்ஸ்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு வேர்ல்ட் வைடா. ஸோ இந்த படத்தோட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பீக் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 223 crores கலெக்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல எந்த விதமான படங்களும் போட்டிக்கு வரல. ஒரு 1 month முன்னாடியும் பின்னாடியும் பெரிய பெரிய படங்கள் வராத காரணத்தினால நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைச்சது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 223 crores வந்து டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுச்சு இந்த படம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புஷ்பா பார்ட் 2. கிட்டத்தட்ட 12,000 ஸ்க்ரீன்ஸ் ப்ளஸ் வேர்ல்ட் வைடாக ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆஃப்டர் புஷ்பா 1க்கு அப்புறம் புஷ்பா என்ன பண்ண போறாரு, ஸோ இவரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல இந்த ஒரு படம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட 294 crores டே 1ல ஃபாஸ்டஸ்ட் டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 3 days 4 daysக்குள்ளேயும் 600 crores வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஒரு படம் வந்து கூடி சீக்கிரமா ஹையஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் 1000 crores கலெக்ஷன் ஃபிலிமா இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் அதெல்லாம் பார்க்கணும். 294 crores கலெக்ட் பண்ணி இந்த ஒரு லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல புஷ்பா 2 தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல ஒரு சில படங்கள் வந்து இதை வந்து மாத்தி கூட அமைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் படி புஷ்பா 2 தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. இந்த ஒரு வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.